கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்திலே வாடிற்றிலே வடிவேறு திருவுயிர் நொந்துமிலே மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் முடியேறிய மாமுகிர் பல்கணங்கள் முன்னெற்றி நிறைத்தன போல எங்கும் குடியேறியிருந்து மழை பொழியும் கோவர்தனமென்னும் கொற்ற குடையே கொடியேறி செந்தாமரை கைவிரல்கள். செந்தாமரை போன்ற அழகையான திருக்கையினுடைய விரல்கள் கண்ணனுடையது. கொடியேறுதுன்னால் துவஜ ரேகை உடையது. கண்ணனுடைய கையில சங்கு என்றாலோ ஆழி என்றாலோ எல்லாம் ரேகை. கொடி என்றாலும் கண்ணனுடைய கையில துவஜ ரேகை உண்டு. அந்த துவஜரேகை உடையதாகிய செந்தாமரை கை விரல்கள். இவ்வளவு பெரிய மலையை 7 நாளா தூக்கி இருக்கிறதுனால அது கொஞ்சம் கோலம் அழியணும் இல்லையா? அது காட்சி போகணும் அல்லது சிவப்பு மாறணும், கொஞ்சம் வலிக்கணும். கோலமும் அழிந்திலே அதனுடைய அழகு மாறல. தூக்கி தூக்கி அது வாடி போகணுமே. நாள் வாடிற்றிலே வடிவேறு திருவுயிர் நொந்துமிலேகே. உயிர்னா நகம். அந்த நகங்கள்லாம் கொஞ்சம் வலிக்கணுமே. நான் வலிக்கல. அதுக்கு நேரு மாறுதெல்லாம் வடிவு ஏறு திருவு. நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவர்தன கிரிநாதி ஸ்ரீநாத்ஜியினுடைய கை அழகு பார்க்க பார்க்க இன்னும் அழகா இருக்கான். மேலுக்கு மேல அழகா இருக்கான். எதை செஞ்சாலும் அழகுதானே. மலையை தூக்கிண்டா கூட இப்படியே 7 நாள்ல முடிஞ்சு விட்டேன்னு தோணுமா? 7 நாள்ல முடிஞ்சது நல்லதுன்னு தோண வேண்டி இருக்க 7 நாள்ல முடிஞ்சு விடுத்தேன் அப்படின்னு தோணுமா? முடியேறிய மாமுகிர் பல்கணங்கள். அந்த கோவர்தன மலையினுடைய முடியில ஏறிய மாமுகில் பல்கணங்கள், பெரிய பெரிய நீருண்ட மேகங்கள் எல்லாம் இப்பொழுது என்ன ஆச்சுங்கிறார். மழை பூரா கொட்டி ஆயிடுது. அது சளைச்சு போயிடுது. அது சளைச்சு போயிட்டதுனால என்ன ஆகும்னா வெளுத்து வேணும். தண்ணீர் இருந்தாதான் அது கருப்பா இருக்கும். மழை பொழிஞ்ச மேகம் எப்படி இருக்குன்னா மழை பொழிஞ்ச பிறகு வெள்ளை மேகமா போகும். அது வெளுத்து போயிடும். வெளுத்து போய் அது மலையில தானே அண்டும். கோவர்தன மலையினுடைய கொடி முடியில போய் அந்த வெள்ளை மேகங்கள் அண்டினதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, சில பேருக்கு கருப்பா இருக்கக்கூடிய சில பேருக்கு தலையில வெள்ளை கேசங்கள் வயசாகி நரை கேசங்கள் அப்படி மண்டி இருந்தாக்க அவளுடைய தலை மலை மாதிரியும் அதுல மண்டி இருக்கக்கூடிய கேசம் போலையும் இருக்கு அப்படின்னு ஒரு வர்ணனை. முடியேறிய மாமுகிர் பல்கணங்கள் முன்னேற்றி நரைத்தன போல். பொதுவாகவே எட்டக இருந்து மலையில மேகங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தோணும், மலையில போய் அடங்கிட்ட மேகங்களுக்கு வெயிட் இல்லாத மேகங்கள் மேல நிற்கும். வெயிட்டுக்கு காரணம் அது ஜலகர்ப்பமா இருக்கிறதுனால மேலே மலையில போய் இறங்கிடும். அது கருமேகம். அதுக்கு மேல ஒரு பார்டர் கட்டினாப்பல மேல வெயிட் இல்லாத மேகம் தண்ணீர் இல்லை, அதனால மேல நிற்கும். அது போல இருக்கிறது. எப்படி இருக்கும்னா, இந்த நரைகள் கருத்த கேசம் உடையவர்களுக்கே 1-2 நரை கேசம் உண்டே, நரைத்த கேசம். அதுபோல கருத்த கேசம் போல அது படர்ந்து அது மேல நரைத்த கேசம் போலே அது வளர்ந்திருக்கிறது என்று ஒரு வர்ணனை கவி. இதுல இருந்து அது வெளுத்த மேகம்னு வர்ணிச்சு விட்டதுனாலேயே தண்ணீர் புறா கொட்டியாச்சு, மேகங்கள் 7 மேகங்களும் தோத்து போயிடுத்து அப்படின்னு சூச்சனம். மேகங்கள் தோத்ததுனாலேயே இந்திரன் தோத்து போயிட்டான். தோத்து போன போதிலும் கோகுலம் அழிஞ்சுடுத்தா என்று பார்க்கறதுக்காக வரான். வந்தா கோகுலம் சுத்தமா சௌக்கியமா இருக்கு. ஒரு குட்டி செவரு கூட இடியில, ஒரு ஓலை வீடு கூட பிஞ்சு போகல, ஒரு முதியவர்கள் கூட எல்லாரும் கஷ்டம் கிட்டக்க வேண்டின்னு இருக்காளே. ஏனால் சிரம் பாகீதி பாலக, கண்ணா எவ்வளவு காலம் நீ இருப்பியோ அவ்வளவு காலம் நாங்கள் இருக்கணும்னு கேட்டுக்கிறாராம் ஒருத்தர். 90 வயசு சுவாமி ஒருத்தர்.
9 வயசு பையனாட்டம் கூட மாடு மேய்க்க வரேங்கிறாராம். அதனால கண்ணன் அவ்வளவு பேர்களையும் சச்சந்த மிருத்யுவாக பண்ணிவிட்டான் கோகுலத்துல. அவர்கள் எல்லாரும் போக மாட்டார்கள், அவ்வளவு பேர்களும் இருப்பார்கள்னு பண்ணிவிட்டார். அப்ப யாரை அழிக்க முடியும்? இந்திரன் தோத்து போய் கண்ணபிரானுடைய திருவடியில வந்து சரணாகதி பண்றான். நான் அபராதம் பண்ணிவிட்டே என்னை காப்பாத்தனும் என்று. கண்ணபிரான் அவனுக்கு அபயம் கொடுத்தான். பண்ணின தப்ப மன்னிப்பு கேட்டு கொண்டான். அங்க காமதேனு வர தேவேந்திரன் அழிக்க பார்த்தான். அதனாலே கண்ணன் தான் காப்பாத்தினான். அதனால கண்ணன் தான் எங்களுக்கு இந்திரன் என்று சொல்ல கண்ணனை கோவிந்தனாக பட்டாபிஷேகம் பண்ண கோவர்தன மலையில இருந்து கண்ணன் அருள்பாலித்தான் என்று. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.